பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பொதிகை மலை உள்ளிட்ட இடங்களில் மலையேற்ற வசதிகள் மேம்படுத்தப்படும் எனவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் உலக தரத்தில் மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் தமிழகத்திற்கு வெளியான நிலையில் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய அறிவிப்புகள் இல்லை என்று திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். புதிய ரயில், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட அறிவிப்புகள் எதுவும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்.